முன்னொரு காலத்துல காசிநாதன் ஒரு திருடன் இருந்தான். ஆனா அவனுக்கு ஒரு கொள்கையும் இருந்துச்சு. சிவன் சொத்து கொலைநாசம் என்று நினைத்து சிவன் கோயில் பக்கம் மட்டும் திருட போக மாட்டானா. ஒரு முறை அரசனுடைய அரண்மனையில் திருடி விட்டு தப்பிக்கும் போது காவலாளர்கள் அவனை சூழ்ந்து கொண்டனர். தப்பிக்க வழி இல்லாமல் ஒரு பாழடைந்த சிவன் கோயிலுக்குள் புகுந்தான். அங்க ஒரு பெரிய வில்வ மரம் இருந்தது. காவலாளர்களிடமிருந்து தப்பிக்க அந்த வில்வ மரத்தின் அடர்த்தியான இலைகளுக்குள் நுழைந்து கொண்டான். அந்த இரவு காவலாளர்கள் விடிய விடிய மரத்தடியிலேயே காத்திருந்தார்களாம். பயத்தில் இருந்த திருடனுக்கு தூக்கம் வரவில்லை. தற்செயலாக அன்று பிரதோஷ காலம். பசியோடும் தாகத்தோடும் இருந்த அவன் காவலாளர்கள் மரத்தின் மேல் ஏறுகிறார்களா என்று பார்ப்பதற்காக ஒவ்வொரு கிளையாக பிடித்து ஆட்டினான். அவன் ஆட்டிய வேகத்தில் மரத்திலிருந்து வில்வேலைகள் கீழே இருந்த லிங்கத்தின் மேல் விழுந்தது. அவனது பயத்தினால் ஏற்பட்ட வேர்வை துளிகளும் கங்கையாக மாறி அந்த லிங்கத்தின் மேல் விழுந்தது. அந்த திருடன் செய்த செயலை பார்த்த சிவன் அவனுக்கு காட்சி கொடுக்க நினைத்தார். ஆனால் தன்னுருவத்தில் போனால் திருடன் பயந்து கீழே விழுந்து செத்து விடுவானே என்று நினைத்த ஈசன் தானும் ஒரு திருடன் போல் அந்த மரத்தின் இன்னொரு கிளையில் தோன்றினார். நண்பா, நீயும் இங்குதான் ஒளிந்திருக்கிறாயா? பயப்படாதே, காவலாளர்கள் போய்விட்டார்கள் என்றான். திருடன், யார் நீ? உன்னை நான் பார்த்ததே இல்லையே என்றான். அதற்கு சிவன், நான் உன்னை விட பெரிய திருடன், உலகத்தையே திருடி என் இதயத்தில் வைத்திருப்பவன் என்றார். விழுந்தவுடன் திருடன் கீழே இறங்கி வந்தான். அந்த மர்மமான மனிதனை தேடினான். அப்போது சிவன் அங்கிருந்து மறைந்து லிங்கத்திலிருந்து ஜோதியாக காட்சியளித்தார். பாத்தீங்களா, அந்த திருடன் பயத்துல செஞ்ச அந்த ஒரு விஷயம் சிவபெருமான் அவன் கூடவே வந்து உட்கார வச்சிருச்சு. நம்ம மனசார வென்ற 1000 பூஜைகளை விட தெரியாம செஞ்சாலும் அந்த தூய்மையான பயமும் பக்தியும் தான் ஈசனை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க உங்க வாழ்க்கையில என்னைக்காவது இப்படி ஒரு அதிசயத்தை உணர்ந்திருக்கீங்களா? இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓம் நமச்சிவாயா. இது போன்ற பல சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம தமிழக நம்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.